பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, ரொம்ப அருமையான வார்த்தை. பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற தெய்வமாக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்கள் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ நம்ம எப்படி சோர்ந்து போவோம், நம்ம எந்தெந்த நேரத்தில் இடரல் அடைவோம், நம்ம எப்படி பலவீனப்படுவோம், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஐயோ, நான் விழுந்து எழுந்துக்கிறேன், அதனால ஆண்டவருக்கு எனக்கு பிடிக்காம போயிடுமோ, அதனால ஆண்டவர் என்னை சேர்த்துக்க மாட்டாரோ, என் ஜெபத்தை கேட்க மாட்டாரோ அப்படின்னு நம்ம நினைக்காதபடிக்கு அவர் அப்படியே அடுத்த வசனம் வார்த்தை சொல்லுகிறது, நம்மை போல அவர் பாடுபட்டவராக நமக்கு இப்போ எல்லா வகையிலையும் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால நாம எப்பேற்பட்ட நிலைமையிலெல்லாம் கடந்து வருவோம் என்று நம்மை குறித்து அறிந்தவர் தான் நம்ம கிட்ட இருக்கிறாரு. அவர் நமக்காக பரிதபிக்கிற தெய்வமா இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நம்மை குறித்து உண்மையாகவே பரிதபிக்கிற தெய்வம் ஒருவர் உண்டு. பாருங்க, அவர் ஒரு தடவை மலை பிரசங்கம் பண்ணும்போது அவருடைய சீஷர்கள் கிட்ட கேட்பாரு, இந்த ஜனங்க 3 நாள் அளவும் என் முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க, ஸோ இவங்களுக்காக நம்ம உணவு தரணும், 3 நாள் அளவும் இவங்க என்னுடைய பிரசங்கத்தை கேட்கறாங்களே அப்படின்ட்டு அவருடைய சாப்பாடுடைய காரியத்தை கூட ஆண்டவர் மைண்ட்ல வச்சுக்கிட்டு கேட்கிறாரு, பரிதபிக்கிறார். ஐயோ, என் ஜனங்களை பார்த்தாலே எனக்கு பரிதாபமா இருக்கு, என் ஜனங்க என் முன்னாடி இப்படி இருக்காங்களேன்னு. பாருங்க, ஒரு உணவு காரியத்துல கூட ஆண்டவர் ரொம்ப கான்சியஸா இருந்து தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அது நன்கு அறிந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தெய்வம் தான் இங்க இருக்கிறார். ஆமேன். அதுதான் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம தைரியமா தேவனண்டையில வரணும்ட்டு அடுத்த 16வது வசனத்துல பார்க்கணும்னா, ஏற்ற சமயத்துல நமக்கு இரக்கமும் சகாயமும் கிடைக்கிறதுனால அவர் அண்டையில நீங்க எப்படி வரணும் தெரியுமா? தைரியமா அவர் கிருபாசன தண்டையில சேர கடவோம். 16வது வசனம். சோ நீங்க தைரியமா தேவனிடத்துல வாங்க. மனுஷங்கிட்ட போய் நின்னு ஐயோ எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும் நம்ம போய் நின்னோம்னா ஒரு தடவை உதவி செய்வார்கள், இன்னொரு தடவை முகத்தை திருப்பிப்பாங்க, ஒரு தடவை நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க, இன்னொரு தடவை ஆமா எத்தனை வாட்டி கொடுத்தாலும் நீங்க அப்படிதான்ட்டு முகத்தை சுழிச்சுப்பாங்க. ஸோ அப்போ மனுஷருடைய சுபாவம் அப்படி, ஆனா தெய்வம் அப்படி இல்லை, நமக்காக பரிதபிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, யோனாவுடைய புஸ்தகத்துல ஒரு வார்த்தை, ரொம்ப அருமையான வார்த்தை, அந்த பிரசங்கத்துடைய கடைசி வார்த்தையே அதுதான். அந்த மெசேஜ்ல பார்த்தோன்னா, பரிதபிக்க கூடாதபடிக்கல்ல, இந்த ஜனங்களை குறித்து பரிதபிக்கிற தெய்வமா இருக்கிறார். அவங்க பாவம் செய்வாங்க, ஜனங்க பாவம் செய்தப்போ யோனாவை ஆண்டவர் அனுப்புவார், போய் நீ அந்த இடத்துல பாவம் செய்யறாங்க, அந்த உலகத்தை நான் அந்த ஊரை அழிக்க போறேன், நினிவே அழிக்க போறேன், 40 நாள்ல இது அழிந்து போகுன்னு போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லுவாரு. ஆனா அவர் அதை பண்ண மாட்டார். மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனை நிமித்தமாக திருப்பி மறுபடியும் போய் அவர் சொல்ல போவார். அவர் சொல்லிட்டு அவர் ஓரமா உட்காந்து பார்ப்பார், இந்த உலகம் எப்படி அழியுது, இந்த நினிவே எப்படி அழியுது பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்து இருக்காரு. ஆனா தேவன் அதை அழிக்கவே இல்லை. ஏன்னா அந்த ஜனங்கள்லாம் தன்னுடைய பாவத்து நிமித்தமாக மனம் திரும்பி யோனா பண்ண பிரசங்கத்தை கேட்டுட்டு மனம் திரும்புறாங்க. திரும்பின உடனே தேவன் பரிதபிக்கிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுக்காக நான் பரிதபிக்கிறேன். அப்புறம் யோனா ரொம்ப துக்கத்தோட, ஆண்டவரே நீ அந்த ஊரை அழிக்கவே இல்லையே அப்படின் போது அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, சோ என்னுடைய பிள்ளைகளை நீ அழிக்கணும்னு எதிர்பார்க்கிறியா? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 124,000 பேர், அதிகமான மனுஷர்கள், அநேக பேர் இந்த இடத்துல இருக்காங்களே, நான் இவர்களுக்காக பரிதபிக்காமல் இருப்பேனோ அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். பாருங்க, யோனா 4:11 வசனத்துல, அப்போ எந்த பாவம் செய்யறோம் செய்யலன்னு சில வேளைகளை தெரியாமையே செய்து கொண்டிருக்கிறோம். நாம இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான பாண்டம் என்பது கர்த்தருக்கு தெரியும். யாரண்டையிலும் போகாத தேவன். மனுஷன் நம்மளை பழி வாங்கணும்னு நினைக்கலாம், மனுஷன் நம்ம அழியணும்னு கூட நினைக்கலாம், மனுஷன் நம்முடைய நீதியை வச்சு நம்முடைய தவறுதலான எண்ணங்களை கிரியைகளை பார்த்துட்டு இவங்க சரியில்லைன்னு நமக்கு முத்திரையை கொடுத்து நம்ம இப்படி ஆகணும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது. நாம் மனம் திரும்பும் பொழுது, நம்முடைய பலவீனங்களை குறித்து அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாருங்க, பரிதபிக்கிற தெய்வம் உங்ககிட்ட இருக்கார். சாதாரண ஜனங்கள் 3 நாள் அமைந்திருக்கும் போது, பசியோடு இருக்கும் போது அவங்களுக்காக பரிதபித்தார். இங்க ஜனங்க 40 நாள் தங்கள் பாவங்களுக்காக அழுத பொழுதும் பரிதபித்தார். அந்த தெய்வம் தான் இருக்காரு. ஆகையால அந்த எபிரேயர்ல சொல்லப்பட்ட 4ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட 16வது வசனத்தின்படி நீங்க தைரியமாய் அவர் அண்டையில வாங்க, உங்களையும் உங்கள் வீட்டையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். இப்பொழுதும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேளையில உங்களுடைய கிருபைக்காக நன்றி. பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன இடர்கள் வந்தாலும் ஆண்டவரே அப்பா, மனுஷன் பரிதபிக்க மாட்டான், ஆனால் தெய்வம் நீர் பரிதபிக்கிற தெய்வமா இருக்கிறீர். என் பிள்ளை பாவம் என்று அந்த நினைவோடு கூடவே நீர் ஆண்டவரே அப்பா நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். ஏற்ற கிருபைகளை கொடுங்க, மீறுதல்களை மன்னிங்க, அக்கிரமங்களை மன்னிங்க, எல்லா காரியத்திலும் ஆண்டவரே சகாயத்தை நீர் கட்டளையிடுங்க. விசேஷமாய் கர்த்தாவே தேவைகள் இன்னதென்று அறிந்து அந்த தேவைகளுக்கு ஏற்ப இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். குடும்பத்தை வேலையடையும், சூழ்ந்திருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் சாதகமாய் அமைத்து தருவீர்.
தருவீராக. குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.